மக்களவை துணை சபாநாயகரும் அதிமுகவுடைய மக்களவை உறுப்பினருமான தம்பிதுரை தற்போது செய்தியாளர்களை சந்திக்கிறார். நிலையில் பார்க்கலாம். முறையினை சட்ட திருத்தம் கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றியிருக்கிறார்கள். இது ஒரு பாதிப்பான ஒரு செய்தியாகும். சமூக நீதிக்காகத்தான் இட ஒதுக்கீடு வேண்டுமே ஒழிய பொருளாதார அடிப்படையில் இட ஒதுக்கீடு தந்தால் நாங்கள் சொன்னது போல ஊழலும் குழப்பமும் அநீதியும் தான் வரும் என்பது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எண்ணம். உங்களுக்கு தெரியும், பல ஆண்டுகளாக 100 ஆண்டுகளாக ஜஸ்டிஸ் பார்ட்டி சமூக நீதி கட்சி உருவாக்கிய காலத்தில் சர் தியாகராஜ செட்டியார் அவர்களும் டாக்டர் மாதவ நாயர் அவர்களும் நடேஷ் முதலியார் அவர்கள் எல்லாம் சமூக நீதி காக்க வேண்டும், கீழ்ஜாதி மேல்ஜாதி என்ற உணர்வு இருப்பதின் காரணமாக ஜாதியை ஒழிக்க வேண்டும், மனிதன் மனிதனாக வாழ வேண்டும், அதற்கு சமத்துவம் வர வேண்டும் என்றால் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கல்வியில் இடஒதுக்கீடும் வேலை ஒதுக்கீடும் என்று போராடினார்கள். அவர்கள் ஜஸ்டிஸ் ஆட்சிக்கு வந்தபோது நிறைவேற்றி காண்பித்தார்கள். தொடர்ந்து தஞ்சை பெரியார் அவர்கள் திராவிட இயக்கத்தை உருவாக்கி முதலில் ஜாதி வேற்றுமையை நீக்க வேண்டும், சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக ஜாதி என்ற அந்த கொடுமை இந்த இந்தியாவில் இருக்கிறதே அதை அழித்தாக வேண்டும், மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த இயக்கம் இருக்கும் என்பதற்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினார்கள். பிறப்பால் ஒருவன் சூத்திரன் ஏன்னா நம்மலாம் சூத்திரர்கள். அவருக்கு இருக்கிற வர்ணாசிரமத்தில் பார்த்தீங்கன்னா பிராமணர், சத்திரியர், வைசியர், பிறகு சூத்திரர். பிராமணர்னா வேதம் ஓதுபவர்கள் பிராமணர்கள் சொன்னார்கள். அரசை ஆள்பவன், இந்த நாட்டை ஆள்பவன் சத்திரியன், வியாபாரம் செய்பவன் வைசியன், மற்ற தொழில் செய்வர் அனைவருமே சூத்திரன். அப்படி இருக்கும்போது நாமெல்லாம் சூத்திரர்கள், நாலாந்தரம் மக்கள். இப்படி ஒரு சமுதாயத்தில் இருக்கும் பொழுது அதை நீக்க என்பதற்காக தந்தை பெரியார்கள் போராடி இவர்களெல்லாம் கல்வித்துறையில் படிக்க வைத்து வேலைவாய்ப்பில் கொண்டு வந்து பொருளாதார முன்னுரை கொண்டு வந்து ஒரு சமத்துவத்தை குற வேண்டுவதற்காக தான் போராடி அதற்காக இடஒதுக்கீடு வேண்டும் என்று பெறினார்கள். ஆகவே சட்டத்தை இயற்றியவர்கள் கூட, நாடாளுமன்றத்தை இயற்றிய நம்முடைய முன்னோர்கள் அம்பேத்கர் போன்றவர்கள் எல்லாம் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கூடாது, ஜாதி என்ற இருக்கிறதே இந்த நாட்டிலே வந்திருக்கிற ஒரு கொடுமையான இருக்கிறது ஜாதி, அதை ஒழிய வேண்டும் என்றால் அந்த கீழ்த்தட்ட மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு தந்து வேலை வாய்ப்பினை தருவதன் மூலமாகத்தான் படிப்படியாக இந்த வேற்றுமையை களைய வேண்டும் என்பதற்காக அதற்காகத்தான் நாம் இடஒதுக்கீடு தர வேண்டும் என்று சட்டத்தை கொண்டு வந்தார்கள். இதுதான் உண்மை. ஏனென்றால் பிறப்பால் நான் ஒரு சமுதாய சார்ந்தவன், ஆகவே அந்த மாற்ற முடியாது. நான் ஒரு வேளாளர் கவுண்டர் சமுதாயத்தை இருந்தால் அதுதான் சாகிற வரையில் அதுக்கு பட்டது தான். ஒரு முதலியாராக பிறந்தால் முதலியாராக தான் இருக்க முடியும், நாடார்னு சொன்னால் நாடாராக தான் அவங்க இருக்க முடியும், ஒரு சத்திரிய வன்னியர்னா வன்னியராக தான் இருக்க முடியும். இது பிறப்பால் நம் நாட்டிலே உருவான ஒரு கொடூரமான செயல். ஆகவே அதை போக்குவதற்காகத்தான் கொண்டு இந்த போராட்டம் ஏற்பட்டது. இப்பொழுது பார்த்து அதன் பலனாக தந்தை பெரியார்கள், அண்ணா அவர்கள் இவர்கள் போராடியதன் காரணமாக இன்னும் யாரும் ஜாதி பட்டத்தை நம்ம போட்டுக்கிறது இல்லை. நான் சார்ந்த சமுதாயத்தை என் பேர் தம்பிதுரை இருக்கும்போது தம்பிதுரை கவுண்டர்னு கிடையாது, அதுமாதிரி யாரும் முதலியார்னு போட்டுக்கிறது இல்லை. இந்த இளைய சமுதாயத்தை சொல்கிறேன், நாடார்னு போட்டுக்கிறது இல்லை, பிள்ளைமார்னு போட்டுக்கிறது இல்லை, படையாச்சின்னு போட்டுக்கிறது இல்லை, இந்த மாதிரி ஒரு பெரிய நாயுடுன்னு போட்டுக்கிறது இல்லை. இந்த ஒரு நிலைமையை, ஒரு சமுதாய புரட்சியை உருவாக்கியது ஜஸ்டிஸ் கட்சியும் திராவிட இயக்கங்கள் தான் ஆரம்பித்திருக்கின்றன, செய்திக்கு ஆரம்பித்திருக்கின்றன. பக்கத்தில் இருக்கிற ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடுன்னு தான் போட்டுக்குவார், கர்நாடகா போனால் தேவ கவுடான் தான் போட்டுக்கிறார், இன்னும் போனீங்களா தெலுங்கானாவில் ராவுன்னு அவர் போட்டுக்கிறார், சந்திரசேகர் ராவுன்னு. ஒரிசாவில் போனீங்களா விஜய் நவீன் பட்நாயக்னு தான் போட்டுக்கிறாரு, மம்தா பானர்ஜின்னு தான் போட்டுக்கிறாங்க, அகிலேஷ் யாதவ்னு போட்டுக்கிறாரு, முலாம் சிங் யாதவ்னு போட்டுக்கிறாரு, இன்னும் போனால் பட்டேல்னு போட்டுக்கிறாங்க.
இன்னும் மோடியை சொன்னாக்க மோடியை வந்து நரேந்திரக்கு தான் அவர் பேர், நரேந்திர மோடி என்ற அவர் ஜாதி தான் இருக்கிறது. இப்படி ஜாதியை ஊன்றி பல மாநிலங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் ஒரு புரட்சி உருவாக்கி அந்த ஜாதியை ஒழிக்கிற ஒரு நிலைமை படிப்படியாக வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் இந்த இடஒதுக்கீடு கொண்டு வந்து ஆங்காங்கே பிரச்சாரம் செய்து மனிதனாக வாழ்வதற்காக இந்த கொண்டு வந்து இப்பொழுது இதற்காக பல மாநிலங்களில் பட்டேல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள், மராட்டா சமுதாயத்தை சார்ந்தவர்கள், ஜாட் சமுதாயம் சார்ந்தவர்கள் அவர்களும் தங்கள் பட்டியலினத்தில் சேர்க்கப்பட்டு தங்களை வந்து முன்னேற்ற வேண்டும் விரும்புகிறார்கள். அதை மத்திய அரசு செய்து விட்டுவிட்டு அதற்கு அவர்களுக்கு இடஒதுக்கீடு தருவதற்காக பிற்பட்டவர்கள் சேர்க்காமல் இப்பொழுது திசை திருப்புவதற்காக பொருளாதார அடிப்படையில் யார் பொருளாதார வீழ்ச்சிட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு என்று ஒரு சட்டத்தை நேற்று செய்திருக்கிறார்கள். மிக மிக இந்த நாட்டிற்கு தீங்கு செய்திருக்கிற ஒரு திட்டமாகும். தமிழகம்தான் எது முன்னோடி மாநிலம் இந்த சமுதாய சீர்திருத்தத்திற்காகவும் சோசியல் சமூக நீதிக்காக போராடுகின்ற இயக்கம் தமிழகத்தான் உருவாது, அதுதான் வெற்றி கண்டிருக்கிறது. இன்னும் பல மாநிலம் வரவில்லை, தெரியாமல் பல கட்சிகளால் நேற்று ஆதரவு தந்திருக்கின்றன.